நான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த தன்னாட்சி மரியாதை, தமிழுக்கான மரியாதை, இந்திய ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கான மரியாதை, டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கான எதிர்ப்புக்கான மரியாதை ஆகியவற்றில் ஒரே பார்வையில தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கு. அவங்க ஓட்டு போட்ட இளைஞர்கள், மாணவர்கள் கூட வடக்கின் சதியால் தங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோய்விடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்காங்க. அதை மறந்துடக்கூடாதுல்ல. அவர் விஜய் அதுக்கு பயப்படுவாரு. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, பாஜகவை ஆதரித்தால் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைப்பாரு. கண்டிப்பா நம்புறேன் நான். விஜய் அப்படி வந்து சரணடைய மாட்டான். நீங்க சரணடைஞ்சா அவருடைய அரசியல் முடிஞ்சு போயிடும். இப்ப நம்ம அவருக்கு மாற்றான எதிர்முகம்ல தான் இருக்கிறோம். அரசியல் ரீதியான விமர்சனம் முன்வைக்கிறோம். அதே சமயத்துல அவர் ஒழுங்கான முறையில் தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை நல்ல அடிப்படையில் நம்ம வழங்குறோம். காழ்ப்புணர்ச்சி நமக்கு இல்லையில தொடர் வந்துட்டாங்க, வந்தவங்க நல்லதும் ஆட்சி செய்யட்டும் அப்படிதான் நம்ம சொல்றோம். யாரு நல்லது செய்தாலும் ஆதரிப்போம், தவறான முறையில் விஷயங்களை செய்யும் பொழுது நம்ம எதிர்ப்போம். விஜய் மீது பெரியாரியர்கள் சந்தேகம் எழுப்புவதற்கு காரணம் சிடி நிர்மலகுமார திருப்பரங்குன்றம் நிக்க வச்சு வெற்றி பெற வைத்திருக்கிறார். அவர் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அவர் கடந்த காலத்தில் சாகா வகுப்பில் இருந்தவர், RSS இதுல இருந்தவர். அந்த கீர்த்தனாங்கிற பெண்மணி வந்து பிஜேபி பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. இந்தியில பேசுவோம் நாங்க அப்படின்னு பிஜேபி அஜெண்டால அவங்க பேசுறாங்க. பேசட்டுமே, சட்டசபையில இந்தியில பேச சொல்லுங்களேன். சட்டசபையில அவங்க இந்தியில பேசட்டும், எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு பேசட்டும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யறாங்கிறத நீங்க பாருங்க. அதாவது சார் ஒண்ணு புரியுதுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரியார் ரசின்றவங்க அரசியல உருப்பிட மாட்டாங்க, தமிழை கிண்டல் அடிக்கிறவங்க உருப்பிட மாட்டாங்க. நீங்க வந்து எந்த மொழியை வேணாலும் பேசுங்க, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. தாய்மொழியை தமிழ்நாட்டில் அவமதிக்கிறத இருக்க மாட்டாங்க. நீங்க அது தமிழ்நாட்டு மக்களுடைய சென்டிமெண்ட் அது, சரியா? பெரியாருடைய கடவுள் மறுப்புல நாட்டில் இருக்கக்கூடிய 90% பேர் மாறுபடுறாங்க தமிழ்நாட்டில். அதை கடந்த மற்ற விஷயங்கள்ல அவர் தமிழ்நாட்டு சமூகவியலுக்கும் அரசியலுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக, தமிழ்நாட்டுடைய அரசியல் சமூகவியல் மாற்றத்துக்கு காரணமாக இருந்த ஒரு பெரியவர் என்ற மரியாதை அவர் மேல இருக்கா இல்லையா? அவரை சின்ன உணர்வு நிலையெல்லாம் இன்னைக்கு என்ன அடிச்சு பாக்குறோம் தேவையில்லாம, அது மரபு மீறி. அதே மாதிரிதான் தமிழ் உணர்வை யாரு சீண்டினாலும் அவங்களுக்கு சனியம் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்ன கோபம் வருதுன்னா, சட்டசபையில இந்தியில பேசுவோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து துணிச்சல் வருதுன்னு சொன்னா, இங்கிலீஷ்லயும் பேசுங்க, தெலுங்குலையும் பேசுங்க, உருதுலையும் பேசுங்க, மலையாளத்திலையும் பேசுங்க, எல்லா மொழிலையும் பேசுங்க. ஆனா வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்தியை எதிர்க்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய ஏகாதிபத்திய திணிப்பதான் எதிர்க்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய நீங்கள் நானும் படிச்சோம்னா கத்துக்கிட்டோம்னா யாரும் தப்பா நினைக்க போறது இல்லை. இந்திய ஏகாதிபத்திய திணிப்பை எதிர்க்கிறாங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமா நாங்க வேண்டும் என்று நாங்க இந்தியில தான் பேசணும்னு சொன்னோம்னா அது வந்து தமிழுடைய உணர்வை சீண்டக்கூடியதாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்க